சிவாய. ஓம் நம சிவாய. வணக்கம். பல நூற்றாண்டுகள் பழமை வாய்ந்த தேவார பாடல் பெற்ற சிவாலயங்களை தரிசிக்கும் நம் ஆன்மீக பயணத்தில் இன்று திருநெல்வாயில் என்னும் புராணப் பெயர் கொண்ட அருள்மிகு கனகாம்பிகை அம்மன் சமேத உச்சிநாதேஸ்வரர் திருக்கோவிலை தாங்க தரிசனம் காணப் போகின்றோம். சிதம்பரம் ரயில் நிலையம் மற்றும் பேருந்து நிலையத்திலிருந்து சுமார் 5 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது இவ்வாலயம். மேலும் சிதம்பரம் தில்லை நடராஜர் பெருமான் ஆலயத்திலிருந்து சுமார் 4.5 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது இவ்வாலயம். திருஞான சம்பந்தரால் தேவார பாடல் பெற்ற இத்தலம் தேவார பாடல் பெற்ற காவிரியாற்றின் வடகரையில் அமைந்துள்ள தலங்களில் 3வது தலமாக போற்றப்படுகிறது. சுமார் 1300 ஆண்டுகளுக்கு முன்பு, அதாவது 7ஆம் நூற்றாண்டில் திருஞான சம்பந்தர் இத்தலத்திற்கு அடியவர்களுடன் பாத யாத்திரையாக வரும்பொழுது அடியவர்கள் நடந்து வந்த களைப்பிலும் பசியிலும் சோர்ந்து போக கருணை கடலான ஈசன் சிவனடிவர் வேடத்தில் வந்து அனைவருக்கும் உணவளித்து அவர்களின் பசியை போக்கியதாக தலபுராணம் கூறுகிறது. இந்த நிகழ்வின் அடிப்படையிலேயே இத்தலத்தில் அருள்பாலிக்கும் ஈசனுக்கு உச்சிநாதேஸ்வரர் என்னும் திருப்பெயர் வந்ததாக அறியப்படுகிறது. கோபுர தரிசனம் கண்டு திருக்கோவிலுக்குள் சென்றால் கருவறையில் அருள்பாலிக்கும் ஈசனையும் கனகாம்பிகை அம்மனையும் நாம் தரிசனம் காணலாம். त्रिदलं त्रिगुणाकारं त्रिनेत्रं चत्रियायुधं त्रिजन्मपापसंहारम् एकबिल्वं शिवार्पणम्. ஈசனையும் அம்மனையும் வணங்கி திருக்கோவில் பிரகாரத்தை வலம் வந்தால் பிரகாரத்தில் நின்றகோலத்தில் அருள்பாலிக்கும் கணபதி, குரு தட்சிணாமூர்த்தி மற்றும் லிங்கோத்பவர் தரிசனமும் தனி சன்னதியில் அருள்பாலிக்கும் முருகப்பெருமான் தரிசனமும் நாம் காணலாம். இத்தலத்தில் அருள்பாலிக்கும் முருகப்பெருமானை அருணகிரிநாதர் திருப்புகளில் பாடியுள்ளார்.
ஆன்மீக அன்பர்கள் பல்வேறு ஆலயங்களின் சிறப்புகளை பற்றி அறிந்து கொள்வதற்காக நமது வைகல் கிரியேஷன் சேனலில் ஆலயங்கள் சார்ந்த பல்வேறு காணொளிகளை தொடர்ந்து பதிவேற்றம் செய்து வருகின்றோம். அதனால் ஆன்மீகத்தில் விருப்பமுடைய உங்களின் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் நமது வைகல் கிரியேஷன் சேனல் பற்றிய தகவல்களை பகிருமாறு கேட்டுக்கொள்கின்றோம். இது அவர்களுக்கு பல்வேறு அரிய ஆலயங்களை பற்றி தெரிந்து கொள்வதற்கும் அவர்களுடைய திருத்தல யாத்திரையை திட்டமிடுவதற்கும் நிச்சயம் உதவியாக இருக்கும் என்று நம்புகின்றோம். மீண்டும் ஒரு திருக்கோவில் தரிசனத்தில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஓம் நம சிவாய.